எங்கள் ஸ்கூலில் மேத்ஸ் பீரியட் அப்போ எங்கள் மிஸ்ஸு போர்டில் ஒரு சம்மு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களா, இது ரொம்ப கஷ்டமான சம்மு, ஆனால் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு மிஸ்ஸு சொன்னாங்க. அது போட்டு முடிச்சக்கப்புறமா மிஸ்ஸு சரி நீங்கள்லாம் நல்லா கவனிச்சிங்கல்ல, யாராச்சும் போர்டில் போடுறீங்களான்னு மிஸ்ஸு கேட்டாங்க. முந்திரி கோட்டை மாதிரி நான் மிஸ் எனக்கு தெரியும் மிஸ் அப்படின்னு தலையாடிட்டு நான் முன்னாடி போர்டுக்கு போனேன். போர்டில் போய் சம்மு போடுறேன், சம்மு மறந்து போயிடுச்சு. மிஸ்ஸு நான் மெதுவாக போடுறத பார்த்து, லீனா உனக்கு புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, மிஸ் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு மிஸ் அப்படின்னு சொன்னேன். மிஸ்ஸு போய் ஒரு இடத்துல உட்காரு, நான் திருப்பி சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி தான் பைபிள்லையும் ஒருத்தருக்கு ஒரு புரியாத சூழ்நிலை வரும்போது ஒருத்தவங்க அவங்களுக்கு புரிகிறதுக்கு உதவி செஞ்சாங்க. அது யாருன்னா நம்ம இன்னைக்கு பாடத்தை பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறர் ஒரிஜினல் பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லோரையும் நான் அன்போட வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வார பாடத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புல பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும் எங்க கூட இருங்க. இந்த பாடம் எங்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற நல்லா ஆசீர்வதிங்க. ஏசு ஜெபிக்கிறோம் அன்பின் பரம தகப்பனே, ஆமேன். இந்த வாரம் நம்ம 8வது பாடத்தை படிக்க போறோம். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு புரிகிறதா? இந்த வாரம் பாடத்துக்கான மனப்பாட வசனம் ரோமர் 1:16 எடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த வார பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மற்றவங்க ஆண்டவரை பற்றி வேதாகமத்திலிருந்து புரிஞ்சுக்கும் போது நம்ம அவரை சேவிக்கிறோம். தேவதூதன் ஒரு நாள் பிலிப்பு கிட்ட, சீக்கிரமா எந்திரி, தெற்கு பக்கத்துல நீ அங்க போ, காசாவில இருந்து அங்க எருசலேமுக்கு போறதுக்கு ஒரு வழி இருக்கும். அந்த வழி ஒரு வனாந்திரமான வழி, அந்த வழியா நீ போ அப்படின்னு சொன்னாங்க. பிலிப்பு தூதன் சொன்னத உடனே கேட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு. அவங்க அப்பா, உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்டாங்க. பிலிப்பு கிட்ட நீ எந்திரிச்சு போன்னு தான் சொன்னாரு. அங்க எதுக்கு போனோம், அங்க போனா என்ன நடக்கும்னு சொல்லவே இல்லை. பிலிப்பும் எந்த கேள்வியுமே கேட்காம போனாரு அப்படின்னு அப்பா மறுபடியும் வாசிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி அந்த போற வழியில அவர் ஒரு எத்தியோப்பியனை சந்திக்கிறாரு. இந்த எத்தியோப்பியன் அந்த எத்தியோப்பிய ராணியோட பொக்கிஷம்ல பத்திரமா பாத்துக்கிற ஒருத்தவர் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. இந்த எத்தியோப்பியன் தனியா போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவர் ஒரு அரசாங்க ஊழியக்காரர். அவர் பாதுகாக்க நிறைய போர் வீரர்கள் இருந்திருப்பாங்க. அவருக்கு உதவி செய்யறதுக்கு வேலைக்காரங்களும் இருந்திருப்பாங்க அப்படின்னு அப்பா மறுபடியும் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அவர் எருசலேமுக்கு ஆண்டவர் தொழுறதுக்கு அவர் போயிருக்கலாம். அவர் மறுபடியும் திரும்பி வந்துட்டு இருக்கலாம். அவரு ரதத்துல திரும்பி வந்துட்டு இருக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசித்துட்டு இருந்தாரு. இப்ப ஆவியானவர் பிலிப்பு கிட்ட சொன்னாரு, நீ வேகமா போய் இந்த ரதத்தை புடி. உடனே பிலிப்பு ரதத்து கிட்ட ஓடி போனாரு. மறுபடியும் ஆண்டவர் சொன்ன மாதிரி பிலிப்பு செஞ்சுட்டாருப்பா அப்படின்னு அந்த பையன் சொன்னான். ஆமா ஆமா அப்படின்னு அப்பா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம பிலிப்பு உடனே ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ஆண்டவர் பிலிப்பு அந்த இடத்துல பயன்படுத்திருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆண்டவர் அந்த இடத்துல பிலிப்பை பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டாரு. பிலிப்பு ஆண்டவர் சொல்லதை கேட்டு அவர் சொன்ன காரியத்தை எல்லாருமே அவர் செஞ்சாரு. சரி, மீதி சொல்றது நல்லா கவனி அப்படின்னு அப்பா சொன்னாங்க. அந்த எத்தியோப்பியன் ஏசாயா புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறது பிலிப்பு கேட்டாரு. பிலிப்பு உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த எத்தியோப்பியர், எனக்கு எப்படி புரியும், இது யாராவது எனக்கு புரியறதுக்கு உதவி செஞ்சாதானே புரியும் அப்படின்னு சொன்னாரு. சரி, எனக்கு இது புரியறதுக்கு நீ உதவி செய் அப்படின்னு அவங்க பிலிப்பு கிட்ட சொன்னாங்க. பிலிப்பு ரதத்திலேயே உட்கார சொன்னாரு. அப்பா அப்ப எதுக்கு பிலிப்பு அந்த வனாந்திரத்துல போக சொன்னாருன்னு எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு அந்த பையன் சொன்னான். சரி, நீ ரொம்ப கரெக்டா சொன்ன அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்க. அந்த எத்தியோப்பியர் ஒரு வசனத்தை வாசித்தாரு. அடிக்கப்படுறதுக்கு கொண்டு போன ஆட்டுக்குட்டி மாதிரி அவர் இருந்தாரு. அப்ப எத்தியோப்பியர் ஒரு வசனத்தை வாசித்தாரு. அடிக்கப்பட கொண்டு போற ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்தாங்கன்னு. இது வாசித்துக்கு அப்புறம் அந்த எத்தியோப்பியன் பிலிப்பை பார்த்து, எனக்கு இந்த பகுதியை கொஞ்சம் புரிய வைங்க அப்படின்னு சொன்னாரு. தீர்க்கதரிசி யார் பத்தி சொல்றாரு? பிலிப்பு உடனே சந்தோஷமா ஏசுவை பத்தி சொல்லுதுன்னு அவர் சொன்னாரு. ஏசுவை பத்தி எல்லா காரியங்களும் இந்த எத்தியோப்பியன் தலைவர் கிட்ட சொல்லி கொடுத்தாரு. இதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு தெரியுமா அப்படின்னு உங்க அப்பா கேட்டாங்க. இல்லப்பா, என்னப்பா நடக்கும் அப்படின்னு அந்த குட்டி பையன் கேட்டான். அவங்க இதெல்லாம் பேசி முடிக்கும் போது தண்ணி இந்த இடமா அவங்க தாண்டினாங்க. அந்த எத்தியோப்பியன் பிலிப்பு கிட்ட, இங்க பாருங்க, நம்ம தண்ணி இருக்க இடத்த தாண்டுறோம், நான் ஞானஸ்தானம் இருக்கிறதுக்கு தடை இருக்குதா அப்படின்னு கேட்டாரு. பிலிப்புக்கு அவர் கேட்டது நினைச்சு ரொம்ப சந்தோஷம். நீங்க ஞானஸ்தானம் இருக்கிறதுக்கு எந்த தடையுமே இல்லை,
உடனே பிலிப்பு இந்த எத்தியோப்பியனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம், ஆவியானவர் பிலிப்பை அங்கிருந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாருன்னு. அந்த எத்தியோப்பியன் பிலிப்பை மறுபடியும் பார்க்கவே இல்லை. வாவ் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். ஆண்டவர் எந்த ஒரு காரியம் செய்யணும்னு நினைச்சாலும் அதை எப்படியாச்சும் அவர் செஞ்சு முடிச்சிருவாரு. யார் மூலியமாவது அந்த காரியத்தை செய்யறதுக்கு யாரையாவது பயன்படுத்துவார் அப்படின்னு அப்பா சொன்னாரு. அவரை பத்தி தெரிஞ்சவங்க மற்றவங்க புரிஞ்சுக்க ஆண்டவர் உதவி செய்வார். அதுக்கு அந்த பையன், அப்பா தேவன் என்னையும் பயன்படுத்துவாரா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்க அப்பா, கண்டிப்பா நீ தேவன் பயன்படுத்துவாரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் மற்றவங்க கிட்ட இயேசுவை பத்தி பகிர்ந்துக்கணும்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீங்க அந்த முடிவு எடுத்திருக்கீங்களா? நானு மற்றவங்களுக்கு இயேசுவை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரியறதுக்கும் நான் உதவி செய்ய போறேன். நீங்க உதவி செய்ய போறீங்களா? இந்த பாடத்தை கூட சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது நீங்க கூட இருந்ததுக்காக நன்றி. இந்த பாடங்க ஞாபகம் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்களும் பிலிப் மாதிரி மற்றவங்களுக்கு உங்களை பத்தின செய்தியை சொல்றதுக்கு உதவி செய்யுங்க. அந்த எத்தியோப்பியன் மாதிரி யாராச்சும் புரியலன்னா நாங்க அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்கறது கேட்கற ஆசீர்வதிங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம் அன்பன் பரம தகப்பனே, ஆமென்.